இது புத்தபிஷு குழந்தைகள், இது சோட்டாபீம் செட்டு, இது 18 சித்தர்கள். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தசாவதாரம் தெரியும். அதில் ஒன்று நரசிம்மாவதாரம். நரசிம்மாவதாரத்துடைய தசாவதாரம் இது. இது மனுநீதி சோழன் கதை. இது திருவண்ணாமலையில் சுற்றி கிரிவலம் வராங்க எல்லாரும். இது குபேர ஈஸ்வரன். செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மியும் குபேரனும். ஆனால் அவங்களுக்கு செல்வம் தர்றதே ஈஸ்வரனுடைய இன்னொரு அம்சம் குபேர ஈஸ்வரன் பேர். இது திருச்சிராப்பள்ளியில் அரங்கநாதர். அதுக்கு அடுத்து இருக்கிறது சத்யநாராயணர் பூஜை. பௌர்ணமிகளில் கோயிலில் நடக்கும், பெருமா கோயிலில். இது அகலிகை சாப விமோச்சனம். ஒரு காட்டில் ஒரு பெண் 300 வருடங்களாக கல்லாக இருக்காங்க, சாபம் பெற்று. அவங்களுக்கு ராமர் நடந்து போகிறார் அந்த வழியாக. அவருடைய பாதம் பட்டு அந்த பெண் சாப விமோச்சனம் அடைஞ்சு பெண்ணாக மாறிடுறாங்க. அவருடைய பாதத்துக்கு அந்த புனிதம். அதனால தான் வீட்டில் ராமர் பாதத்தை வச்சு சாமி கும்பிடுவோம். இது குஹனோட ஐவரானம்னு. ராமர் காட்டுக்கு போனப்போ கடல் கடக்க அந்த குஹன்கிற மீனவன் உதவி செய்கிறாரு. தன்னோட 5வது தம்பியாக உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குஹனோட ஐவரானம்னு சொல்கிறாங்க.